ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஷினி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சம்மருக்கு ஏற்ற மாதிரி மலாய் குல்ஃபி ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிட்ற இந்த குல்ஃபி ஐஸ்கிரீமை எப்படி பண்ணலாம் செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சிம்பிளான மெத்தடில் நம்ம இன்றைக்கி குல்ஃபி ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் இன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். மலாய் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். தேவையான அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா எடுத்திருக்கேன். இது மூணையும் நம்ம பவுடர் பண்ணி நான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பவுடர் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரை எடுத்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுக்க நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது போட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட். நம்ம ஒவ்வொரு வாய் கடிக்கு சாப்பிடும்போது நமக்கு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்போட ஃப்ளேவர் நமக்கு உள்ளே போய் நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப கிரைண்ட் பண்ண வேணால், லைட்டாக நமக்கு பருப்பு வந்து கொஞ்சம் அரைக்குறையாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஒவ்வொரு பருப்பாக நம்ம வாயில் தட்டுப்படும் போது கடிச்சு சாப்பிடும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பசும்பால் தான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் பசும்பால் தான் நான் வாங்குறதுனால நான் பசும்பாலை யூஸ் பண்ணி தான் நான் ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் பசும்பால் இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பசும்பாலில் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முக்கியமான பொருள் பால் தான் இதுக்கு. இப்போ நம்ம அந்த 1.5 லிட்டர் நான் இன்றைக்கி பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால் நான் 1 லிட்டர் அளவுக்கு நான் காய்ச்சி கொண்டுட்டு வந்தால் தான் நான் மலாய் குல்ஃபி ஐஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த 1.5 லிட்டர் பாலை நம்ம காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பேன் வச்சுக்கலாம். நாம் எடுத்து வச்சுருக்க 1.5 லிட்டர் பாலையும் அந்த பேனில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த பால் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கொதிச்சு நமக்கு ஆடை வந்து நமக்கு அதை வந்து பிரித்து நம்ம கிண்டி விடுறோமோ அந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும். அந்த ஆடையோட ஃப்ளேவர் நமக்கு போய் மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். அதனால் பிரித்து தான் நம்ம விடணும். இப்போ தான் நம்ம பால் ஊற்றிருக்கோம். இன்னும் நம்ம பால் கொதிக்கலை. அடுப்பை கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு பாலை நல்லா கொதிக்க விடுங்க. ஃபுல்லாக கையை விட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சு நல்லா குக் பண்ணிங்கனாலே போதும் பால். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பால். இப்போ நம்ம அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு பால் நல்லா கொதிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றும் போது எவ்வளோ அளவு இருந்துச்சோ அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ண நமக்கு பாலோட குவான்டிட்டி நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி குறையும் போது தான் நமக்கு பால் நமக்கு திக்னஸ் ஆகி நமக்கு ஒரு 1/2 லிட்டர் நமக்கு கிடைக்கும். பால் ஃபுல்லாக நம்ம கொதிக்க வச்சு நம்ம எவ்வளோ நமக்கு பால் நம்ம கொதிச்சு நமக்கு வருதோ அப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். அது வரைக்கும் பாலை நல்லா கொதிக்க விட்டு கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இப்போ நம்ம பால் நம்ம போட்டதுக்கு இப்போ நல்ல மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் கிட்ட வந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாலை சுண்டை காய்ச்சதுனால நமக்கு அதிலே கொஞ்சம் ஸ்வீட் தன்மை இருக்கும். நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தான் நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் தூள் நான் வீட்டிலே பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கம்பல்சரி போடணும். அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஃப்ளேவர் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், ஏடு ஃபுல்லாக நமக்கு படிது பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கரண்டியால் ஃபுல்லாக விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஏடு நம்ம எடுத்து போடக்கூடாது. ஏடு நமக்கு முக்கியம் அந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் போதும், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. திரும்பி ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த போட்ட பவுடர் நம்ம பால் எல்லாத்தையுமே. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பால் நல்லா திக் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாலை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸில் நம்ம ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். பால் நல்லா ஆறட்டும். ரொம்ப ஆறணும் இல்லை, கொஞ்சம் பாதி அளவுக்கு சூடு ஆறினோடனே நம்ம வந்து பாலை ஃபுல்லாக நம்ம கிளாஸில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நான் கிளாஸில் வந்து நான் எல்லாத்தையும் நான் ஊற்றிக்க போகிறேன். பாலை ஊற்றி வைக்கிறதுக்கு ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு ஏதாவது மோல்டு ஐட்டம்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நீங்கள் ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரீசரில் வைக்கலாம். என்கிட்ட நான் கிளாஸ் இருக்குது. நான் மோல்டுலேயே உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். நான் கிளாஸ்லேயே உங்களுக்கு ஊற்றி காமிக்க போகிறேன். ஸோ கிளாஸில் நான் ஊற்றிக்கிட்டேன். ஸோ கிளாஸில் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பரோட பிளாஸ்டிக் கவர் இருக்குது பாருங்கள். இதை ஃபுல்லாக அந்த கிளாஸை வச்சு ஃபுல்லாக ரோல் பண்ணி அப்படியே மடித்து விட்டிங்கன்னா மடிஞ்சிடும். சப்போஸ் இல்லை உங்களுக்கு கொட்டிடும் பயம் இருந்துச்சுன்னா லப்பர் பேண்டு கூட போட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு லப்பர் பேண்ட் போகிறேன். நெக்ஸ்ட் ஒன்றுக்கு லப்பர் பேண்டு போடாமல் நான் அப்படியே ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஐஸ்கிரீம் குச்சி இருக்குது பாருங்கள், அதை வந்து ஸ்டோரில் இருக்கும். நமக்கு வாங்கிட்டு வந்துட்டு அந்த குச்சியை வந்து டக்குன்னு நடுவில் வந்து நீங்கள் உள்ளே வந்து சொருகி விட்டிங்கன்னா நமக்கு வந்து ஐஸ்கிரீம் அப்படியே பிடிச்சிக்கும். நமக்கு பால் வந்து ஃப்ரீஸ் ஆகும்போது அதனால் ஐஸ்கிரீம் குச்சியை கொஞ்சம் உள்ளே வச்சுருங்க. இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தேன். அதோட வேஸ்ட்டு தூக்கி போட வேணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுலேயும் நான் ஊற்றி நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸ்பூன் போட்டு ஹிட்ஸுக்கெலாம் கொடுத்திங்கன்னா அழகாக உட்காந்து சாப்பிடுவாங்க.
பாட் மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு மோல்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மோல்டு பிளாஸ்டிக் மோல்டு. இந்த மோல்டில் நான் ஊற்றி செய்ய போகிறேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணலாம். இல்லை கடையில் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா இந்த மாதிரி மோல்டு வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம காய்ச்சிட்டு வந்த பால் எல்லாத்தையுமே கிளாஸில், பாட்டில், ஐஸ்கிரீம் மோல்டில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ் வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு குயிக்காக வேகமாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா நமக்கு ஒரு வித்தின் 5 ஹவர்ஸில் நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். நான் அப்படி தான் ரெடி பண்ணேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீசரில் செட்டில் பண்ணியாச்சு. இவங்களை எல்லாத்தையுமே ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சு இவங்க எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஃபாஸ்ட்டாக. ஸோ இதை நம்ம ஒரு வித்தின் 5 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி நம்ம அதுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஐஸ்கிரீமை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி நமக்கு ஐஸ்கிரீம் வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாஸ் மேலே அந்த கவரை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் கையால் ஃபுல்லாக நம்ம அழுத்தம் கொடுத்து 2 கையால் நான் அழுத்தம் கொடுத்து அந்த கிளாஸை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா பிரிஞ்சு நமக்கு வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஃப்ரீயாகவே நமக்கு வந்துடும். எந்த கஷ்டமும் இருக்காது. நம்ம கடையில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். மோல்டு பண்ண ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிக்க அதேமாதிரி பாட்டில் பண்ணது அந்த ஐஸ்கிரீம் நமக்கு கிடச்சிருக்குது. ஐஸ்கிரீம் வந்து நம்ம ஐஸ்கிரீம் வாங்குற மோல்டுலேயும் பண்ணலாம், வீட்டில் இருக்க கிளாஸ்லேயும் நம்ம ரெடி பண்ணலாம்ன்றதுக்காக உங்களை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். சூப்பரான டேஸ்ட்டில் எம்மியான நட்ஸ்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும் இந்த குல்ஃபி ஐஸ்கிரீமு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம மலாய் குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.